இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கபிலன், எங்க போயிருந்தீங்க? போன் பண்ணா கூட எடுக்கல. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பயமா? எதுக்குங்க? நீங்க மூட் அவுட்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல என்கிட்ட சொல்லாம போனா எனக்கு பயம் வராதா? புனிதா, நான் இன்னும் உங்களை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பார்த்துருந்துருக்கணும். இல்ல கபிலன், நான் தான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். ஆனா ஒண்ணு, இது நடந்ததுனால்தான் நீங்க ஏன் மேலையும் நம்ம குழந்தை மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குழந்தைய பத்திரமா பெத்தெடுத்து உங்க கையில கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து என்கிட்ட கொடுப்பீங்கன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு புனிதா. நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கும், எந்த ஆபத்தும் இருக்காது. இனிமே வருத்தப்பட வேண்டாம்னு நானே முடிவு பண்ணிட்டேங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப சொல்லுங்க, எங்க போனீங்க? சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீங்க கண்ணை மூடுங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு தரணும். என்னன்னு சொல்லுங்க. நீங்க கண்ணை மூடுங்க, நான் சொல்றேன். சரி, ஓகே. புனிதா, இப்ப கண்ணை திறங்க. என்ன இது? திறந்து பாருங்க. எடுத்து பாருங்க. பிடிச்சிருக்கா புனிதா? ரொம்ப நல்லா இருக்கு கபிலன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். தெரியுங்க, தெரிஞ்சுதான் நான் வாங்கினேன். நமக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி, அதான் உங்களுக்கு சர்ப்ரைஸா தரலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஏதோ ஆயிடுச்சு. பரவாயில்லையே, சார் சர்ப்ரைஸ்லாம் பண்றீங்க. அம்மா, இதுக்குள்ள என்ன? எடுத்து பாருங்க. அட, குழந்தைங்க ட்ரெஸ். கபிலன், அழகா இருக்கு. எதுக்கு கபிலன் இப்பவே வாங்குனீங்க? பாப்பா அவங்க கூட தானே இருக்கு. பாப்பாவுக்கும் இதானே முதல் தீபாவளி, அதான் வாங்கினேன். இப்பவே உங்க குழந்தை நீங்க கரெக்ட் பண்றீங்க. இதெல்லாம் போங்கு தெரியுமா? ஆமா, அமுதாக்கு மாமாக்கெல்லாம் தீபாவளி ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கிட்டேங்க. எப்பவும் என்னை கூட்டிட்டு போய் தானே நான் ட்ரெஸ் எடுப்பேன். இப்ப அது கூட என் ஞாபகம் உனக்கு வரலையா? எங்க எடுங்க அமுதா ட்ரெஸ். அதானே, எனக்கு அண்ணன் ட்ரெஸ் எடுத்தது உங்களுக்கு பொறுக்காதல்ல? நீ இதுதான். கபிலன், என்ன அமுதாவுக்கு இவ்ளோ சிம்பிளா எடுத்திருக்கீங்க? தீபாவளிக்கு போட்டுக்கிறதுக்கு கிராண்டா இருக்கணும்ல. அமுதா கிராண்டா இருக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. சிம்பிளா இருக்கிறது தான் அவளுக்கு பிடிக்கும். கபிலன், அப்ப நீங்க எனக்கும் சிம்பிளாவே எடுத்துக்கலாம்ல. ஹலோ, அது எப்படிங்க? இது நமக்கு முதல் தீபாவளி, சிம்பிளா எப்படி? இல்ல கபிலன், அமுதா ஏதாவது நினைக்க போறா. அமுதா என்னங்க நினைக்க போறா? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டா. இல்ல, இருந்தாலும் எனக்கு மட்டும். ஹலோ ஹலோ மேடம், நீங்க தான் இந்த வீட்டோட மகாராணி. உங்களுக்கு இந்த அளவு கூட எடுக்கலன்னா எப்படிங்க? வர வர நீங்க நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. என்கிட்ட கேட்காம ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு இதுதான் நான் பொண்ணு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? எப்படி எப்படி என் கையில வர ரத்தத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம
என் அண்ணனையே என்னை பத்தி யோசிக்க விடாம பண்ணிட்டாங்களே. என் அன்னைக்கு எது பண்ணாலும் எனக்கு தெரியாம எதுவும் பண்ணதில்லை. அப்படிப்பட்ட என் அண்ணன் பிறக்காத குழந்தைக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை கூட எனக்கு கொடுக்கல. நான் அவ்வளவு ஈஸியா போயிட்டேன்ல. இல்ல, என் அண்ணன் என்ன கண்டுக்காத அளவுக்கு அண்ணனை மாத்திட்டாங்கல்ல. மாமா, கைவலி பரவாயில்லை அமுதா? இப்ப வரைக்கும் எப்படி இருக்குன்னு வீட்டுல யாருமே கேட்கல மாமா. நீங்க தான் எனக்காக ஹாஸ்பிட்டல் வந்தீங்க. இப்ப கூட போன் பண்ணி எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. என் அண்ணன் கூட ரொம்ப மாறிட்டாரு மாமா. நீ தப்பா நினைக்கிற. உன் அண்ணனை புனிதா தான் மாத்திட்டான். நீங்க சொல்றது சரிதான் மாமா. பக்கத்துல இருந்து பார்க்க எனக்கு கோபமா வருது தெரியுமா? இங்க பாரமுதா, நம்ம கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. புனிதா லேசுப்பட்ட ஆளே கிடையாது. அவ உங்க வீட்டுல இருந்துட்டு என் வீட்டுல என்ன நடக்கணும்னு சொல்லுவா தெரியுமா? என்ன மாமா சொல்றீங்க? அம்மா, நீங்க எதுக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க? என் அம்மாவும் அப்பாவும் புனிதாவை தலை தீபாவளிக்கு கூப்பிட போறாங்களாம். அது எல்லாரும் கூப்பிடுறது தானே மாமா. ஐயோ அமுதா, நான் சொல்ல வர்றது அது இல்ல. என்னை கோவப்படுத்தி அப்பாவோட சண்டை போட வச்சு என்னையும் என் அப்பாவையும் சண்டைக்காரங்க மாதிரி ஆக்கினா தானே புனிதா உங்க வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன் மாமா. இப்ப அன்னைக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, நான் நம்புறேன் மாமா. இப்போ என் வீட்டுல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நான் பொறுப்பு இல்லாதவனா சொத்துல பங்கு கொடுத்தா என்னால பத்திரமா வச்சுக்க முடியாதான். அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம். அம்மா அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. சொத்துக்கும் உங்க கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் மாமா? நான் யார கல்யாணம் பண்றனோ அந்த பொண்ணோட பேர்ல தான் என் பங்குக்கான உரிமை எல்லாமே இருக்கான். இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? இதுக்கு மேலையும் பண்ணக்கூடியவ தான் அந்த புனிதா. ஆரம்பத்துல இருந்தே அவ பண்ற எல்லா தப்பையும் நான் ஒருத்தன் தானே தட்டி கேட்டுட்டு இருக்கேன். அதுக்காக அவ பண்ண பிளான் தான் இது. அவங்களுக்கு மட்டும்தான் பிளான் போட தெரியுமா என்ன? வேற இனி நான் கல்யாணம் பண்றதை தவிர வேற வழியே இல்லைன்னு கொண்டு வந்துட்டான். நீங்க கோவப்படாதீங்க மாமா, நாம யோசிக்கலாம்.